கோவம் வந்துருச்சு. கூப்பிட்டாச்சு இறைவனை. இறைவன் சிரிச்சுட்டே காத்துட்ருக்காரு. இறைவன் சொல்லிருக்க, நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன், ஆனால் எப்போ பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடு என்ன மறக்காமல். வந்தாச்சு. வந்து நிற்கும்போது நீ எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டேன்னு இறைவன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. ஏமாத்துறது அந்த வார்த்தையே என்கிட்ட இல்லையே. என்னுடைய அகராதியில் இல்லாத வார்த்தைகளில் முதல்ல இருக்கிறது ஏமாற்றம். ஏமாற்றவே இல்லையே, நான் எதுக்கு அவனை ஏமாற்றணும்? இல்லை, கேட்டபோது நீ தானேப்பா கேட்ட, எவ்வளோ வெயில் வேணும்னே கொடுத்தேன், காற்று வேணும்னே கொடுத்தேன், நீ கேட்டதுக்கு மேலே ஒன்றுமே நான் தரலை. பக்கத்தில் பூச்சி வரக்கூடாது வராது, பாம்பு பலி வரக்கூடாது வராது, நோய் வரக்கூடாது வராது, ஐயோ மூச்சு, நீ சொன்னது மட்டும்தான். ஆனால் ஏன் எதுவுமே கதிர் பிடிக்கலை? சரி அப்படியே விடு. பக்கத்தில் பூச்சி போட்டு எல்லாம் வந்து வேண்டாத நேரத்தில் பெருமழை வந்து வேணுங்கிற நேரத்தில் வராமல் வெயில் அடித்து அப்படியே பாலம்பாலமாக நிலம் பிரிஞ்சு கிடக்கிற அந்த வெயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் அங்கேயும் போட்டிருக்காங்க. உன்னுடைய வயலில் இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசே தான் ஆச்சு. அங்கே ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா? போய் ஒரு இதை கிள்ளி உள்ளங்கையில் தேய்க்கிறாங்க. அப்படியே பால் சுரந்து மணி மணி மணியாக கதிர் பிடிச்சிருக்கு. விவசாயிக்கு தாங்கவே முடியல. இது என்ன அநியாயம், பார்த்து 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 வளர்த்து இது சாவியாக உட்காந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் வந்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்குங்கும் போது இறைவன் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? எல்லாமே வசதியாக கொடுத்து, எல்லாமே அழகாக கொடுத்து, எல்லாமே இனிமையாக கொடுத்து, ஏமாற்றங்கள் இல்லாமல், தோல்விகள் இல்லாமல், துவளல்கள் இல்லாமல், துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் இனிமை 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 மட்டுமே கொடுத்துட்டு வந்தா, அதுவும் கேட்ட போது கேட்ட அளவு கேட்ட போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்போ உன் செடி இருக்கு இல்லையா, இதில் விளைஞ்ச கதிர் மாதிரி பால் பிடிக்காம 10 பேருக்கு உதவாம சாவியாத்தான் போகும். அந்த தோளில் தூக்கி வச்சு அந்த காளக்கண்ணுக்குட்டியை வேலையாக மாற்றி கொண்டு வந்து அந்த குழந்தை எல்லார்கிட்டையும் காமிச்ச போது நம்பினவங்க 5% இருக்கலாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. 6 மாதம் 1 வருஷம் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால். ஷீ கால்ட் அண்ட் டோல்ட் மீ, மேம் வேலைக்கு வந்தாச்சு, வந்து ஐம் ஹாப்பி, ஆனால் சில சமயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் மேம். என்ன மேம், என் கூட இருக்கிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணிட்டு வந்து பிஇ பண்ணவங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க மேம், அப்பப்போ ரொம்ப சிரிப்பாங்க. நான் சொன்னேன், எனக்கு புரியும் இல்லை மேம், நான் தான் இங்கிலீஷ் படிச்சுட்டேன், எனக்கு புரியுமே, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறது எனக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் ஒரு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஇ லெவலுக்கு வந்துட முடியுமா அப்படின்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. கூட உட்காந்து கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க மேம், எப்படிடா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதே மாதிரி கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தை, அவளும் இதே மாதிரி சொல்லுவாள், என் கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க மேம் பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கும்போது, எப்படிடா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த குழந்தை சொன்ன பதில், ஓராசிரியர் பள்ளியில் வேலை பார்க்குறதா நினச்சிக்குவேன் நான். ஒரே ஒரு ஆசிரியர் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, அது நான் தான், என் கூட வேறு யாரும் உட்காந்து சாப்பிட முடியும். ஆட்டிடியூட், மறுபடியும் ஆட்டிடியூட். நீ ஜெயிச்சிருவியா பார்க்கலான்னு என் காலை வாடுற அளவுக்கு என் கையை வச்சு என் காலை வாரினாலும் விழமாட்டேங்கக்கூடியது. 1 வருஷம் அவள் சொன்ன போது நான் சிரிச்சுட்டே சொன்னேன், மகள் இவ்வளோ தூரம் தாண்டி வந்தாச்சுல்ல மகளே, இப்போ அச்சப்பட்ட காரியம் உண்டா? பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் கிடைக்காத கல்வி எதுக்கு கொடுத்துருக்கோம்? 1947 நின்ன இந்தியா எங்கே? இப்போ 2017 நீங்கள் நிற்கிறீங்களே, இந்த இந்தியா எங்கே? இன்னொரு 10 வருஷம் முன்னால் 2007, 2006, 2005 அவ்வளோதான். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நீயும் நானும் நிற்கணும்னு எத்தனை பேர் எத்தனை தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லாம் விழுந்துருவோமா என்ன நம்ம கீழே? கூடாது. இன்னொன்று இருக்குது, ஹூ ஹேஸ் த ஃபைனல் லாஃப்னு ஒன்று இருக்குது. கடைசி சிரிப்பு ஆண்டவன் சில பேருக்குன்னு வச்சுருப்பான். அது வரைக்கும் பொறுமையாக நடக்கிற. இன்னும் 1 வருஷம் எப்போ கூப்பிடுவா, கஷ்டமாக இருக்குது மேம், ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் திருப்பி சொல்லுவேன், யூ கேன் நாட் பி இன்சல்டட் வித்தவுட் யுவர் கன்சென்ட். உன் அனுமதி இல்லாமல் உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. உன்னை யாரும் காயப்படுத்தாத அளவுக்கு கல்வியால் ஒரு கவசம் போட்டுக்கோ, கல்வியை ஒரு கேடயமாக வச்சுக்கோ. ஆனால் ஒரு நாளும் யாரையும் காயப்படுத்தக்கூடிய ஆயுதமாக கல்வியை மாற்றிடாது. சரி, 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஒரு கால். என்ன அப்படின்னா, மேம் ஆன்ஷோர் அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் ஹெட்டாக போகிறேன் மேம், நான் யூஎஸில் தான். இப்போ தான் நான் சொன்னேன், மகளே இப்போ தான் உண்மையான ஆசிட் டெஸ்ட். ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளானப்பட்டியில் அப்படியே வரட்டி தட்டிட்டு இருக்கக்கூடிய குழந்தை இப்போது ஏசி ரூமில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் முன்னால் போய் உட்கார போகிறேன். அங்கே இருக்கக்கூடியது ஆங்கிலமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபோர்ட்டிஃபை யுவர் செல்ஃப், எக்விப் யுவர் செல்ஃப். எந்த போருக்கு போகிறோமோ, எத்தனை பெரிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராளியாக இருந்தாலும் சரி, ஒன்றை மிஞ்சுறதுக்கு வில்லாற்றல் உள்ளவன் யாருமே கிடையாதுன்னு சொன்னால் கூட, நாளைக்கு ஒரு போர் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதற்கான ஆயத்தங்களில் மீண்டும் மீண்டும் என் ஆயுதம் எவ்வளோ கூறாக இருக்குன்னு பார்த்துக்கிறவன் உண்மையான புத்திசாலியான வீரன். பார்த்துக்கோ, again and again check your technical knowledge. பாரு, உன்னுடைய லிங்குவிஸ்டிக் நாலேஜ் எல்லாம் பார்த்தாச்சு. கிளம்பி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு இப்போ மெயில் வர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் 5 years she came down for her marriage.
வந்து அந்த குழந்தைய முன்னால் உட்கார்ந்த போது நான் அது எவ்வளோ உயரமாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். சின்ன விதை, நான் சொன்னேன் இல்லையா, விதைகள் ஜீரணிக்கப்படுவதற்காக படைக்கப்படவே இல்லை. விதைகள் முளைவிடும். சில விதைகள் போட்டு அடுத்த நாள் முளைவிடும். சிலது ஒரு நாள் ஆகும், சிலது ஒரு வாரம் ஆகும், சிலது ஒரு மாதம் ஆகும், சிலது ஒரு வருஷம் கூட ஆகலாம். படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. சில விதைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய ஓடு ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும். அந்த சாதாரணமாக அதை மண்ணுக்குள்ளே வச்சு தண்ணியை ஊற்றி தினம் தினம் வளருதான்னு பார்த்தா அது வளராது. அது எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கக்கூடிய 1000 வருடங்கள் பார்த்து நின்ன ஒரு மரத்தினுடைய ஒரு விதையாக இருக்கலாம். ஓக் ட்ரீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லதனுடைய விதை, அதனுடைய ஓடு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்க, எபிடர்மிஸ் எண்டோடர்மிஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அது மேலே இருக்கக்கூடிய ஓடு சுலபத்தில் உடையாததாக இருக்கும். காட்டில் வெயில் தாங்காம மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பெருநெருப்பு வரும்போது இந்த ஓடு உடையும். இந்த ஓடு உடைஞ்ச உடனே அதுக்குள்ளேருந்து வராது. அப்புறம் அடுத்தது ஒரு மழை வரும். அந்த மழைக்காக உடஞ்ச ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராக அந்த செடி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் வெளியில வரலாமான்னு கேட்டு ஒத்தத்தேலையா வந்து அறிமுகமே இல்லாத பரிச்சயமே இந்த உலகத்துல முதலையா சுவாசிக்க ஆரம்பிச்சு வேற உள்ள விட்டு இன்னைக்கு பெய்த மழையில நாளைக்கு வந்தா அது நாய்க்கொடையாக இருக்கும். நாளான்னைக்கு அது தீந்து போயிடும். இருக்க வேண்டியது ஆலமரமாகவும் அரச மரமாகவும் தேக்கு மரமாகவும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் வேர்விட முடியும். அந்த விதைகளை என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? நெருப்புல தூவின விதைன்னு சொல்லுவோம். சீட் சோன் இன் ஃபயர். எல்லா விதமான எதிர்ப்புகளும் வரும், எல்லா விதமான ஏமாற்றங்களும் வரும், கால் வழுக்கல்கள் வரும், சறுக்கல்கள் வரும், வீழ்ச்சிகள் வரும், தளர்ச்சி வரும். அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக இந்த விதைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் அது இறந்து போகல. உறக்கம் வேற இறப்பு வேற. விதையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உயிர் இல்லைன்னு நினைப்பீங்க. எந்த இடத்துல உயிர் வரணுமோ அந்த இடத்துல விழுந்தாச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அதை பிடிச்சு நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. என்ன காரணம்? உள்ளுக்குள்ள தெய்வம் தங் கைப்பட எழுதி அனுப்பி இருக்கு. நீ இத்தனை வருஷம் நிற்க போற, இத்தனை ஆழமா வேர்வாய்ச்ச போற, இத்தனை கிளைகள் பரப்பி நிற்க போற, இத்தனை 1000 பறவைகளுக்கு இருக்க இடம் கொடுக்க போற, இத்தனை 1000 மக்களுக்கு நீ கனி கொடுக்க போற, நிழல் கொடுக்க போறேன்னு தெய்வம் அதுக்குள்ள எழுதியாச்சு. The destiny is scribed inside. பயமே இல்லாம அது வர மாதிரி இந்த குழந்தை 5 வருஷம் கழிச்சு வந்துட்டு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் யூஎஸ் ஆக்சென்ட்டோட சொன்னா, மேம் ஐ எம் தி மோஸ்ட் வாண்டட் ப்ராஜெக்ட் மேனேஜர். எந்த கிளையண்ட் கேட்டாலும் நான் தான். எனக்கு தோணுது மேம், வகுப்பில் முன்னால் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு தடவை வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டபோது, நீ வா, உன்னை நிறுத்துறதுக்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு சொன்னீங்க. இன்னொன்னு சொன்னீங்க, முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோக்கிறது பெரிய விஷயம். என்ன வேட்டையாட போகிறோங்கிறது தான் நம்மளுடைய ஆட்டிடியூட். சின்ன சின்ன விஷயங்கள் பின்னால் போய் கவனத்தை செதற வச்சு முற்றிலும் 4 செமஸ்டர் 6 செமஸ்டர் 8 செமஸ்டர் கழிஞ்சு இழந்து போகிறத விட அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை நோக்கி போக போகிறேன். சின்னதாக சொல்லிட்டு போனதெல்லாம் இருக்க பிடிச்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகான அந்த மனசாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. முதல் நாள் நீங்க வரீங்க, உங்ககிட்ட பேச என்ன கூப்பிடுறாங்க, இல்லை வேற யாரையாவது கூப்பிட்டுருப்பாங்க, இன்னொரு நபரை அடுத்த வருஷம் கூப்பிடலாம். ஏன் வருடம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு ஏன் பேச வைக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பெரிய மழை திருச்சியில கொட்டலாம். அந்த பெருமழை கொட்டும் பொழுது அந்த தண்ணீரை நீங்களும் நானும் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கணும், ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும், கண்மாய்கள் மறுபடியும் பழுது பார்க்கப்பட்டிருக்கணும், குட்டைகள் தூர்வாரக்கப்பட்டிருக்கணும். இறைவனே அமிர்தமாக மழையாக நம்ம கிட்ட கொட்டினாலும் ஊற்றுக்கண்கள் எல்லாம் அழுக்கால அடைஞ்சு போய் விழுந்த மழை தங்கிறதுக்கு இடமில்லாம அப்படியே விழுந்து கடல்ல போகாம இருக்கணும் அப்படின்னா தூர்வாரி இருக்கணும். குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் கண்மாய்களும் தூர்வாரப்படுற மாதிரியே கண்ணுக்கு தெரியாத அழுக்கோட ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய மிக அழகான இந்த மனசு, அதனுடைய ஊற்றுக்கண்கள், அறிவுங்கிற ஊற்றுக்கண்ணெல்லாம் அடைஞ்சு தேவையில்லாத விஷயம்லாம் இந்த மனசுல வந்து ஒட்டிடும். யார் வந்து வகுப்புல ஆசிரியர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடம் எடுத்தாலும் நீ ஒரு பொறியியலாளராக 4 வருடம் கழிச்சு வரணும். We do not need engineering graduates, we need engineers அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய புரிதல் கூட மனதுக்குள்ள வராது. என்ன காரணம்? தேவையில்லாம ஊடகங்களும் திரைப்படங்களும் வாரி கொட்டியிருக்கக்கூடிய குப்பையெல்லாம் மனசுக்குள்ள வந்து இந்த அழகான ஊற்றுக்கண் வெடித்து தானே சுரக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய எல்லாம் அடைப்பட்டு மழையை தக்க வச்சுக்க முடியாம போயிடும் பொழுது எங்களை மாதிரி யாரையாவது கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு தூர்வாடுறோம். இந்த மனசு கொத்தி எடுத்து நல்ல வார்த்தையை சொல்லி வேண்டாமல் இருக்கிறதெல்லாம் அகற்றி அகற்றிட்டு போனோமா? முதல் நாள் பொழுது இப்படியாச்சா? அப்புறம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் உனக்கு ஆங்கிலம் எவ்வளவு தேவை?
அடிப்படையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. எதற்காக ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு ஃபிசிக்ஸ், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஒரு ஃபிசிக்ஸ், செகண்ட் செமஸ்டர் அந்த ஃபிசிக்ஸ் ஏன் அது வருது? இன்ஜினியரிங்க்கும் மேத்ஸுக்கும் என்ன சம்ஜம்? பள்ளிக்கூடத்தில் படித்த மேக்ஸ் வேறையா இருக்குது, இது வேறையா இருக்கு. அங்கே 200க்கு 200 வாங்க தெரிஞ்சுது நமக்கு. ஆனால் இங்கே வந்து அரியர்ஸ் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அப்போ பள்ளிக்கூடத்தில் படித்தது 200க்கு 200 கணக்கில் வாங்க தெரியும், 200க்கு 200 எனக்கு ஃபிசிக்ஸில் வாங்க தெரியும், கெமிஸ்ட்ரியில் வாங்க தெரியும். ஆனால் கணக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரி தெரியாது, ஃபிசிக்ஸ் தெரியாது. இதுதான் பிரச்சனை. கல்லூரிக்குள்ளே வரும்போது ஆளே வேற மாதிரி இருக்குது. அப்போ கேட்கணும், நான் எனக்கு எதுக்காக இது கொடுக்குறீங்க? இதை வச்சு எப்படி இந்த கட்டடம் நான் கட்ட போகிறேன்? அஸ்திவாரங்கள் கண்டிப்பாக அழகாக இருக்காது. எங்கேயாவது வீடு கட்டுறாங்கன்னு போய் எட்டி பாருங்களேன், அஸ்திவாரத்துக்கு குழி தோண்டியிருப்பாங்க, மிக ஆழமாக தோண்டியிருப்பாங்க, பில்லரெல்லாம் போட்டிருப்பாங்க, இரும்பு கம்பிகள் போட்டிருப்பாங்க, கான்கிரீட்டை குழைச்சி குழைச்சி ஊற்றிட்டு இருப்பாங்க. எல்லாம் பண்ணி அஸ்திவாரம் போடும்போது ஏதாவது ஒரு இன்ஜினியரும் ஏதாவது ஒரு மேஸ்திரியும் உடனடியாக இதுக்கு என்ன வண்ணம் பூசலாம், என்ன வண்ணம் அஸ்திவாரத்துக்கு பூசினா அழகாக இருக்கும், சிமெண்ட் எப்படி பேக் பண்ணும், இது சொல்ல மாட்டோம். அஸ்திவாரத்தினுடைய ஒரே அழகு என்ன தெரியுமா? நிலநடுக்கம் வந்தாலும் ஆட்டங்காணாம விரிசல் விடாம இந்த கட்டடம் நிற்கணும்னா அஸ்திவாரத்தினுடைய அழகு வெறும் உறுதி மட்டும்தான். அப்போ முதல்ல வரக்கூடிய பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மேத்ஸும் உங்களுடைய மொழியும் இது எல்லாமே அஸ்திவாரங்கள். இதுல கவர்ச்சியை பார்க்க முடியாது, இதுல அழகை பார்க்க முடியாது. ஆனா என்ன இருக்கும்? அஸ்திவாரம் உறுதியா மாற மாற மேல கட்டக்கூடிய கட்டடம் விரிசல் விடாத கட்டடமாக இருக்கும். அப்போ மனசை தூர்வாரியே ஆகணும். மனசை தூர்வாரியாச்சு. அடுத்த பிரச்சனை என்ன? விதைகள் முளைப்பதற்காகவே போட்டு அடுத்த நிமிஷம் முளைக்காதுன்னு சொல்லியாச்சு. தினம் தினம் காலக்கண்ணுக்குட்டி தோளில் தூக்குற மாதிரி தூக்கி ஆகணும்னு சொல்லியாச்சு. இந்த விதை முளைக்காம போயிடும். பக்கத்தில் நிற்கணும், தோண்டி மறுபடியும் தண்ணியை ஊற்றணும், ஆடு மாடு அண்டாமல் பார்த்துக்கணும், வேலி போடணும், வேணுங்கிற நேரத்துக்கு உரம் போடணும், பூச்சி வராமல் பார்த்துக்கணும், நோய் தாக்காமல் பார்த்துக்கணும். விதைகள் வளர்றதுக்கு மட்டும்தான் இத்தனை பாடு. இந்த விதை மாதிரியே இன்னொன்று வளரும், கூப்பிடாமையே வளர்ந்துட்டு போகும். மறக்காம அதை களைஞ்சு எடுக்கணும். அதுக்கு பேர் களைன்னு பேர். நல்ல விஷயங்கள் விதைகள் மாதிரி வளர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். களைகள் கவலையே படாது, 2 நாளைக்கு கண்டுக்கலைன்னா அவ்வளோதான், வந்துடும். 3ஆவது நாள் போட்ட விதை முளைச்சி வரக்கூட முடியாதபடி களைகள் மண்டிடும். அப்போ எங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க? களைகளை கொய்து எடுக்கிறதுக்கும் மனசை தூர்வாடுறதுக்கும். இப்போ மனசை தூர்வாரி இவ்வளோ பக்கமாக கொண்டு வந்து நிறுத்திட்டோம்ல, இனி வேற வழியே கிடையாது. நான் படிக்க போகிறேன். கிடைச்ச இந்த பெரிய உதவியை பயன்படுத்தி படிக்க போகிறேன். ரொம்ப சுலபமாக எல்லாரும் கிண்டல் பண்ணலாம். 540 பொறியியல் கல்லூரிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்க என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் குழந்தைங்க பொறியியல் வல்லுநர்களாக நாங்கள் மாறணும் அப்படின்னா அப்போன்னு அஸ்திவாரம் போட முடியுமா? திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கல்லூரி இருக்குது, திரும்பி பார்த்தா ஆசிரியர்கள் இருக்காங்க, திரும்பி பார்த்தா வகுப்பறைகள் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை? நான் தான் சொன்னேனே, பலதும் தெய்வம் நமக்கு கொடுத்தா கூட கொடுத்த விஷயம் நமக்கு புரியக்கூடிய அறிவு பாதி மூடி இருக்கிற மாதிரியே இதெல்லாம் கிடைச்சு அதிகமாக ஒரு பொருள் கிடைக்க அதன் மேலே மரியாதை கணிசமாக குறைஞ்சு போயிடும். அப்பா அம்மாவா அன்பு அதிகமாக கிடைக்குது. அந்த அன்பு அதிகமாக கிடைக்கும் போது தான் நமக்கு அவங்க மேலே கோபம் வருது. எப்போ இருக்கிறவங்க தானேன்னு தோணும். வீட்டில் ஒரு நாற்காலி இருக்கிற மாதிரி, ஒரு பெஞ்ச் இருக்கிற மாதிரி, ஒரு லைட் இருக்கிற மாதிரி, ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி தாய் தகப்பன் தானே எப்போ இருக்கிறவங்க தான் தோணும். ஆசிரியர்கள் தானே எப்போ இருக்கிறவங்க தானேன்னு தோணும். எந்த பொருளுக்காக தேடலையோ, எந்த பொருளுக்காக பாடுபடலையோ, எந்த பொருள் எனக்கு கிடைக்காம கிடைச்சதுங்கிற அந்த ஆச்சரியம் உங்கள் கண்ணில் இல்லையோ, அந்த பொருள் மேலே அலட்சியம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ அழகான அரங்கம்னு யோசிச்சு பாருங்க. தலைக்கு மேலே ஒழுகாத இவ்வளோ அழகான ஒரு கூரை, கீழையா ஈரம் இல்லாத ஒரு தரை. கண்டிப்பாக அடுத்த வேளை சாப்பாடுக்கு உத்தரவாதம் இருக்குது. காலை பொழுதுல ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு. அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருந்து அம்மா சமைக்க, அப்பா சம்பாதிக்க, முடிஞ்ச அம்மாவும் சேர்ந்து சம்பாதிக்க. உன்னுடைய செமஸ்டர் ஃபீ இவ்வளவா, அதில் ஸ்காலர்ஷிப் இருக்குமா, நல்லா படிச்சேன்னு இது கிடைக்குமா, தங்களுடைய கவலைகளை உங்கள் காதில் சொல்லாமல் மீண்டும் மீண்டும் உங்களை அனுப்பக்கூடிய தாய் தகப்பன். அண்ணா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் டே அவன் தம்பி படிக்கணும்னு நிற்கிறான்டா, வேணா நீ 12th வேணா டிப்ளமா முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு. சரிம்மா, நான் 10th பண்ணிவிட்டு டிப்ளமாவுக்கு போய் அப்படி வேலைக்கு போயிடுறேன், லேட்ரல் என்ட்ரின்னு ஒன்று முடிஞ்சால் போகிறேன், இல்லைன்னு தம்பி படிக்கட்டுமா. யார் யாரோ சொல்லாமல் நான் தியாகின்னு வாயத்திறந்து சொல்லாமல் தியாகம் பண்ணேன். இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயாச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரே ஒரு தடவை உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த வயசும் இந்த உருவமும் இந்த வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கு இந்த பல்லக்க தூக்கை எத்தனை பேர் பக்கத்தில் வந்திருக்காங்க. எல்லாம் வசதியாக வந்தாலும் வளராது. ஒரு விவசாயி போய் ஆண்டவங்கிட்ட ரொம்ப கோவத்தோட போய் கேட்டிருக்கான், கண்டிப்பாக இறைவா நான் உன்னை நம்பவே முடியாது. ஏன் தெரியுமா? வேண்டாத நேரத்தில் வெயில் அடிக்கிற, வேண்டாத நேரத்தில் காற்று வருது, வேண்டாத நேரத்தில் மழை வருது, இப்படி பயிருக்கு உதவாத எல்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது எப்படி விவசாயம் பண்ண முடியும்? உனக்கு கண்டிப்பாகவே விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும், நல்லா புரிஞ்ச ஒரு நபராக வேணும்.
சிரிச்சுட்டே இறைவன் சொன்னானா, எனக்கு நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருந்தா நல்லதுதான். எத்தனை வேலையை தான் நானே பார்க்க முடியும். உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா மொத்தமா உலகத்தையே கொடுக்க முடியாது. நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரே 1 ஏக்கரா பூமி முதல்ல தொடங்கு. ஒரு 6 மாசம் எடுத்துக்கோ. இந்த 6 மாசத்துல மிக அழகாக நேர்த்தியாக பயிர் பண்ணிட்டேன்னு வை. உலகத்தை உன் பொறுப்புல விட்டாச்சு, அவ்வளவே தான். அடுத்த நிமிஷம் அந்த விவசாயி சொல்றாரு, கேட்ட போது மழை வரணும், கேட்ட போது வெயில் அடிக்கணும், கேட்ட போது காற்று வரணும். ஆனா எவ்வளவு கேட்கறேனோ அவ்வளவுதான் வரணும். பூச்சி வரக்கூடாது, பூச்சி போட்டு எதுவும் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, எல்லாம். சிரிச்சுட்டே ஆண்டவன் சொல்றான், நீ லேபில் வச்சு அளந்து கிராஜுவேட்டட் ஜாரில் எடுக்கிற மாதிரி நீ கேட்ட அளவுக்கு ஒரு நானோ பார்ட்டிகல் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம அப்படியே கொடுக்குறேன். ஆனா நீ தான் பொறுப்பு. 6 மாதம் சரி. அதுவும் எப்படி, இந்த பக்கம் வயல் அந்த பக்கம் வயல், முன்னால வயல் பின்னால வயல், நடுவில் 1 ஏக்கரா நிலம், உழுது பண்பட்டு தளன்னு எங்க விதையை போடு பார்க்கலாம், நான் இப்போ முளைக்கிறேன் காத்து நிற்கக்கூடிய புலம், நிலம் கூட இல்லை, புலம், அரபிள் லேண்ட். அவ்வளோ அழகாக தெய்வம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பக்கத்தில் இருக்கிறதுலாம் ஒரு கல்லும் முள்ளுமாக இருக்குது, பூச்சி பொட்டெல்லாம் அண்டி கிடக்கு, பாம்பு பல்லி பேத்தேள் எல்லாம் இருக்குது. இவரோடது அவ்வளோ சுத்தமாக இருக்குது. விதைச்சாச்சு. மற்றதில் மண்ணு விரிஞ்சு விதை வரதுக்குள்ளே இவரோடது நல்ல உயரம் வந்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. எப்போ வெயிலே வா, வந்தேன், இவ்வளோதான் வரணும், வந்தாச்சு, போயாச்சு. காற்று அடி, இவ்வளோதான் தண்ணி விடணும், இதுக்கு மேலே தண்ணி தான் என் செடி தாங்காது. சரி, என்ன கேட்குறாரோ, எவ்வளவு கேட்குறாரோ, எப்பெல்லாம் கேட்குறாரோ அப்பெல்லாம் கொடுத்தாச்சு தெய்வம். ஆச்சு. 3 மாதம் முடிஞ்சு 4 மாதம். பக்கத்து இதில் பார்த்தீங்கன்னா பாதி செடி சுருண்டு இருக்கு, ஏதோ பூச்சி அரிச்சிருக்கு, ஏதோ கிளியெல்லாம் வந்து கொத்தி இருக்கு, எல்லாம் எதுவுமே நல்லா இல்லை. இவரோடதா கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. தாங்கவே முடியல இந்த விவசாயிக்கு. எவ்வளோ அழகாக விவசாயம் பார்க்குறேன். இறைவன் முழு பொறுப்பை என்கிட்ட கொடுக்க போறாரு. இறைவன் கிட்ட சொல்றேன், பத்தியா, ஒரு விவசாயி விவசாயம் பண்றதுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது இறைவன் பண்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்க போறேன். முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு அறுவடைக்கான நாள். பக்கத்தில் பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. பெருமை தாங்க முடியல. கதிரெல்லாம் அவ்வளோ அழகாக நிற்குது. ஆனாலும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் தெரியுமா, நாளைக்கு அறுவடைனா இன்னைக்கு போய் கதிரை கிள்ளி உள்ளங்கையில் வச்சு ஒரு தேய்ச்சி பார்ப்பார், எந்த அளவுக்கு பால் பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. போய் ஒரு கதிரை கிள்ளி பார்க்குறாரு, கையில் வச்சு தேய்க்கிறாரு, பாலே இல்லை. வீட்டில் போய் தாய் தகப்பனை கேட்டால் சொல்லுவாங்க, இப்படி உப்புன்னு ஊதினீங்கன்னா சாவியாக பறந்து போயிடும், உள்ளுக்குள்ளே மணியே இல்லை. என்னது இது? சரி, இருக்கிறதான் 1 ஏக்கரா நிலத்துல விவசாயம் பண்ணனா 1-2 கதிர் இல்லாம தானே போகும். அடுத்தது ஒவ்வொன்னா வரிசையா கிள்ளி பார்க்குறாரு. வரிசை விட்டு ரேண்டம் சாய்ஸ்னு ஒன்று எடுத்து பார்க்குறாரு. எதை வச்சு உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சாலும் இல்லை. கோவம் வந்துடுச்சு. கூப்பிட்டாச்சு இறைவனை. இறைவன் சிரிச்சுட்டே காத்துட்டு இருக்காரு. இறைவன் சொல்ற, நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன், ஆனால் எப்போ பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடு என்ன மறக்காம. வந்தாச்சு. வந்து நிற்கும்போது, நீ எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டேன்னு. இறைவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, ஏமாத்துறதா, அந்த வார்த்தையே என்கிட்ட இல்லையே. என்னுடைய அகராதியில் இல்லாத வார்த்தைகளில் முதல்ல இருக்கிறது ஏமாற்றம். ஏமாத்தவே இல்லையே, நான் எதுக்கு அவனை ஏமாத்தணும்? இல்லை, கேட்டபோது நீ தானேப்பா கேட்ட, எவ்வளோ வெயில் வேணும்னே கொடுத்தேன், காற்று வேணும்னே கொடுத்தேன், நீ கேட்டதுக்கு மேலே ஒன்றுமே நான் தரலை. பக்கத்தில் பூச்சி வரக்கூடாது, வராது, பாம்பு பல்லி வரக்கூடாது, வராது, நோய் வரக்கூடாது, வராது, ஐயோ மூச்சு, நீ சொன்னது மட்டும்தான். ஆனால் ஏன் எதுவுமே கதிர் பிடிக்கலை? சரி, அப்படியே விடு. பக்கத்தில் பூச்சி போட்டு எல்லாம் வந்து வேண்டாத நேரத்தில் பெருமழை வந்து வேணுங்கிற நேரத்தில் வராமல் வெயில் அடித்து அப்படி பாலமாக நிலம் பிரிஞ்சு கிடக்கிற அந்த வெயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் அங்கேயும் போட்டிருக்காங்க. உன்னுடைய வயலில் இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசே தான் ஆச்சு. அங்கே ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா? போய் ஒரு இதை கிள்ளி உள்ளங்கையில் தேய்க்கிறாங்க. அப்படியே பால் சுரந்து மணியாக கதிர் பிடிச்சிருக்கு. விவசாயிக்கு தாங்கவே முடியல. இது என்ன அநியாயம், பார்த்து வளர்த்து இது சாவியா உட்காந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் வந்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்குங்கும் போது இறைவன் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? எல்லாமே வசதியாக கொடுத்து, எல்லாமே அழகாக கொடுத்து, எல்லாமே இனிமையாக கொடுத்து, ஏமாற்றங்கள் இல்லாமல், தோல்விகள் இல்லாமல், துவளல்கள் இல்லாமல், துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் இனிமை மட்டுமே கொடுத்துட்டு வந்தா, அதுவும் கேட்ட அளவு கேட்ட போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்போ உன் செடி இருக்கு இல்லையா, இதில் விளைஞ்ச கதிர் மாதிரி பால் பிடிக்காம 10 பேருக்கு உதவாம சாவியாத்தான் போகும். ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை. வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏழைகளுக்கு கொடுப்பது, அதனால் புகழ் பெருக வாழ்வது. இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழுந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை. ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை. வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏழைகளுக்கு கொடுப்பது, அதனால் புகழ் பெருக வாழ்வது. இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை.
கலைஞர் விளக்க உரை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை. ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை. வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏழைகளுக்குக் கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது. இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை. ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை. வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏழைகளுக்குக் கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது. இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை. ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை. வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஏழைகளுக்குக் கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது. இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை.